பழங்காலத்தில் வனத்தில் அமைந்திருந்த ஒரு சிறிய கிராமத்தில் செல்லி என்ற நேர்மையான ஏழை நெசவாளி பெண் வாழ்ந்து வந்தாள். அவள்தான் நெய்யும் அழகான துணிகளை கிராம மக்களுக்கு விற்று பிழைப்பு நடத்தி வந்தாள். அவருக்கு இருந்த சொத்து என்றால் அவள் அன்பாக வளர்த்த ஒரு சிறிய வெள்ளாடு மட்டும்தான். ஒருமுறை பக்கத்து நகரத்து திருவிழாவிற்குச் சென்றுவிட்டு செல்லி வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். வழியில் மிகவும் தளர்ந்து மெலிந்து போன தோற்றத்தில் ஒரு வயதான மூதாட்டி அமர்ந்திருப்பதைக் கண்டாள். தாயே, நீங்களேன் இப்படி தனியாக அமர்ந்துள்ளீர்கள் என்று கேட்டாள் செல்லி. அந்த மூதாட்டி, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, குளிர் வேறு அதிகமாக இருக்கிறது, இந்த துணிகளை விற்க வந்தேன், எதுவும் விற்கவில்லை என்று மெலிந்த குரலில் சொன்னார். செல்லியின் பையில் இருந்ததோ அன்று மதிய உணவிற்காக வைத்திருந்த 2 ரொட்டி துண்டுகளும் ஒரு சிறிய துண்டு துணியும் தான். அவள் ஒரு நொடி கூட யோசிக்காமல், தாயே, இந்த ரொட்டியை சாப்பிடுங்கள், குளிரை தாங்க இதை என் வெள்ளாட்டுக்கு போர்த்து இருந்தேன், இப்போதைக்கு நீங்களாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தன் ரொட்டியையும் ஆட்டுக்கு போர்த்து இருந்த துணியையும் கொடுத்தாள். செல்லியின் உதவும் மனப்பான்மையை பாராட்டி அந்த மூதாட்டி அவளுக்கு மங்கலான நிறத்திலிருந்த ஒரு பட்டுப்புடவையை கொடுத்தார். அன்று இரவு அந்த புடவை வானவில் போல மின்னியதுடன், பேராசை பிடித்தவர்கள் கையில் சிக்கினால் பெரும் அழிவு உண்டாகும் என்ற எச்சரிக்கையுடன் செல்லி கேட்கும் உதவிகளை செய்வதாக ஒரு மெல்லிய குரலில் உறுதியளித்தது. மந்திர புடவையின் உதவியால் கிடைத்த செல்வத்தை செல்லி தனக்காக மட்டும் பயன்படுத்தாமல் கிராமத்தில் உள்ள ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவும் போர்வைகளும் வாங்கி கொடுத்து உதவினாள். இதை கண்ட கிராமத்தின் பேராசைக்கார பணக்காரி குமாரி இரகசியத்தை தெரிந்து கொள்ள பொறாமை கொண்டாள். ஒருநாள் செல்லி வெளியில் சென்றபோது குமாரி அந்த புடவையை திருடி ஆணவத்துடன் தனக்கு நகைகள் வேண்டும் என்று கட்டளையிட்டாள். புடவை மறுக்கவே குமாரி அதை கிழிக்க முயன்றாள். உடனே புடவை ஒரு பெரும் மின்னல் ஒளியை வெளியிட்டு கூர்மையான நூல்களாலான தடிமனான கயராக மாறி குமாரியை இறுக்கி கட்டி போட்டது. வீட்டுக்கு திரும்பிய செல்லி நடந்ததை புரிந்து கொண்டு அன்புடனும் நிதானத்துடனும் புடவையை விடுவிக்கச் சொன்னாள். புடவை மீண்டும் அழகிய வடிவம் பெற்றது. தான் செய்த தவறை உணர்ந்த குமாரி செல்லியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். செல்லி அவரை மன்னித்து இந்த புடவை உதவியவர்களுக்கு மட்டுமே உதவும் என்ற நீதியை எடுத்துரைத்தாள். அதன் பிறகு செல்லி அந்த புடவையை பாதுகாத்து கிராமத்தின் நலனுக்காக தொடர்ந்து பயன்படுத்தி அன்புடனும் அமைதியுடனும் வாழ்ந்து வந்தாள்.